என்னை கனம் பண்ணுகிறவர்களை நானும் கனம் பண்ணுவேன், என்னை கனஈனம் பண்ணுகிறவர்களை நான் கனஈனம் பண்ணுவேன்னு சொன்னாரா, இல்ல கனஈனம் பண்ணப்படுவார்கள் சொன்னாரா? கனஈனம் பண்ணப்படுவார்கள். அதனாலதான் தேவனுடைய வார்த்தை வரும்போது ஆன்னு கேட்கணும். இதை அசட்டை பண்ண கூடாது. தேவனுடைய ஆராதனையை அசட்டை பண்ணக்கூடாது, தேவனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணக்கூடாது, பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை அசட்டை பண்ணக்கூடாது, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை அசட்டை பண்ணக்கூடாது. பயந்து வாழணும். அதனாலதான் வேதம் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் அந்த வரியை மட்டும் கட் பண்ணி விட்டு மீதி இருக்கிறதெல்லாம் மனப்பாடம் பண்ணுவாங்க. புரியுதா? எத்தனை பேருக்கு மீதி இருக்கிறதெல்லாம் தெரியும்? வரி என்ன? கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய். அதை அப்படியே தூக்கி இல்லைன்னா மார்க்கரை வச்சு அழிச்சு விட்டுறது. அழிச்சு விட்டுட்டு மீதியெல்லாம் யாருக்கு சொந்தம்? எனக்கு சொந்தம் பாசமா. வரியை மறக்க கூடாது. தேவனுடைய வார்த்தை வரும்போது கனம் பண்ணணும். அசட்டை பண்ணிட்டு தரிசனம் இல்லாமல் வாழ்ந்தால் நான் சொல்றேன், கண்டிப்பா அதனோட ரிசல்ட் வேற. தரிசனத்தோடு வாழ்ந்தா ரிசல்ட் வேற.